வீட்டில் எல்லாம் மழை பெய்தால் தீக்குச்சியை எரிய வைப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் பள்ளியில் ஊற வைத்த தீக்குச்சி எவ்வளவு பிரகாசமாக எரிய போகுது பாருங்கள். இது உங்க வீட்டுல இருக்க சாதா தீக்குச்சி எப்படி எரியுதுன்னு பாருங்க. எரிதா மேடம்? இது திருவிக்கா தீக்குச்சி எவ்வளவு பிரகாசமாக எரிய போகுது பாருங்க. பாருங்க மேடம், எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. தண்ணீருக்குள் எவ்வளவு அதிசயம் நடக்கிறது. தாஜ்மஹாலை பார்த்திருப்பீர்கள், மச்சு பிச்சு நாட்டில் உள்ள இயேசுநாத சிலையை பார்த்திருப்பீர்கள், சீன பெருஞ்சுவர் பார்த்திருப்பீர்கள். இவையெல்லாம் 7 உலக அதிசயங்களில் ஒன்றாகும். ஆனால் நான் இப்பொழுது 8வதாக ஒரு அதிசயத்தை காட்டப் போகிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் மழை பெய்தால் தீக்குச்சியை எரிய வைப்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் எங்கள் பள்ளியில் ஊற வைத்த தீக்குச்சி எவ்வளவு பிரகாசமாக எரிஞ்சது. அதே போல் இப்போ நான் தண்ணீர்ல விளக்கு எரிய வைக்கிறேன். பாருங்க மேடம், எவ்வளவு பிரகாசமாக எரிகிறது. கார்த்திகை மாதத்துக்கு விளக்கேற்றி வைத்தால் மழை பெய்யறதுனால அது எரியவே மாட்டேங்குது. ஆனா கார்த்திகா சொல்ற கார்த்திகை தீபத்துக்கு கவலைப்படாதீங்க, வர மழை தண்ணியில விளக்கு எரிய வைங்க. நன்றி மேடம்.